ஐடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு சுற்றுலா தலத்தை நோக்கி நம்ம பயணம். கன்னியாகுமரியில இருந்து திருவனந்தபுரத்துக்கு செல்லக்கூடிய பைபாஸ் சாலை இந்த சாலை. நான் இப்போ நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவளம் என்ற பெயர் கொண்ட ஒரு பீச், மிக அருமையான ஒரு பீச். இந்த பீச்சு இதே மாதிரி கோவளம் என்ற பெயர் கொண்ட ஒரு பீச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரிக்கு அருகாமையில் அமைந்திருக்கிறது. ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவளம் பீச்சுக்கு ஒரு தனி சிறப்புகள் உண்டு. அந்த தனி சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம போக போக ஒன்றொன்னா பார்ப்போம். விழிஞம் அப்படின்ற ஊர் தாண்டின உடனேயே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்தது கோவளம் ஜங்ஷன். அந்த கோவளம் பைபாஸில் இருந்து நம்ம பைபாஸை விட்டு இடது பக்கமாக திரும்பணும். இப்போ நம்ம அந்த இடது பக்கமாக திரும்பி அந்த கோவளம் பீச்சுக்கு போகக்கூடிய அந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். போகும்போது நமக்கு தெரியும் கொஞ்சம் தூய்மையாக இருக்கும். ரோடுகள், ஃபுட்பாத் எல்லாம் போட்டிருப்பாங்க, நல்லா இருக்கும், பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். ரோடுகள், அருகாமையில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு வெளிநாடு லுக்கு நமக்கு தெரியும், அந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த கோவளம் பீச்சுக்கு அதிகபட்சமாக அனைத்து உலக நாடுகளில் இருந்தும் வெளிநாட்டவர்கள் வந்து செல்கிறாங்க. உலக நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் இங்கு அதிகமாக வருவதற்கான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவளம் பீச்சை சுற்றியும் ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர்களும் மசாஜ் கிளப்புகளும் இங்கு அதிகமாக காணப்படுகிறது. 3 ஸ்டார் மற்றும் 5 ஸ்டார் ஹோட்டல்களும் உலகத்தரம் வாய்ந்த ஹோட்டல்கள் இங்கு அமைந்திருக்கிறது. இந்த ஹோட்டலிலேயே உங்களுக்கு மசாஜ் சென்டர்களும் மசாஜ் கிளப்புகளும் அதிகமாக காணப்படும். எந்த ஹோட்டலில் பார்த்தாலும் உங்களுக்கு அங்கு மசாஜ் சென்டர் இருக்கும். இது கேரளாவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கோண வடிவிலான மிக அழகான ஒரு பீச். இந்த பீச் இந்தியாவில் இருந்தும் பல இடங்களிலிருந்து அதிகமாக வட மாநிலங்களில் இருந்தெல்லாம் இங்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வராங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது பயணிகள் யாரும் இல்லை, சுற்றுலா பயணிகள் மிக மிக குறைவு, யாருமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது இந்த கொரோனா லாக்டவுன் காலகட்டம் ஆனதுனால இங்கு சுற்றுலா பயணிகள் மிக மிக குறைந்து காணப்படுகிறது. குறைவில்லை, யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். மற்ற காலகட்டங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சு துபாயில் இருக்கக்கூடிய ஜுமேரா பீச் எந்த மாதிரி காட்சி அளிக்குமோ அது போன்ற ஒரு காட்சியை தரக்கூடிய பீச்சு தான் இந்த பீச். இப்போ இந்த கொரோனா காலகட்டம் ஆனதுனால சுற்றுலா பயணிகள் ஒருவர் கூட இல்லை. ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக நான் இந்த பீச்சுக்கு வந்திருந்தேன். அப்போ பார்க்கும்போது மிக அழகாக இருந்தது. நடைபாதைகளும் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகான தோற்றத்தை நான் கண்டிருந்தேன். ஆனால் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் அலங்கோலப்பட்டு கிடக்கிற மாதிரி தெரியுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இயற்கை சீற்றங்கள் இந்த 4-5 ஆண்டுகளுக்கு இடையில் ஏற்பட்ட காரணத்தினால இந்த பீச்சு கொஞ்சம் அழகு குலைந்து காணப்படுகிறது. மிக விரைவாக இதை சரிப்படுத்துவார்கள் என்று நம்ம நம்புவோம். இது எல்லாம் ஹோட்டலை சார்ந்த மசாஜ் சென்டர்கள் மற்றும் பொழுதுபோக்கு தலங்கள். இந்த இடங்கள் எல்லாம் வெளிநாட்டவர்கள் இங்கேயே தங்கி கொண்டு நாள் முழுக்க இந்த பீச்சிலேயே பொழுதுகளை கழித்து கொண்டு அவர்கள் குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு பீச்சு தான் இந்த பீச்சு. மிக அழகான ஒரு பீச்சு தான் இந்த பீச்சு. நான் முன்பொரு காலகட்டத்தில் இங்கு வந்தபொழுது இந்த கடலினுடைய நீர்மட்டம் அதிகமாய் இந்த தீவுக்கு இது ஒரு தீவு மாதிரி நமக்கு காட்சி அளித்தது. அன்றைக்கு நான் பார்க்கும்போது இது ஒரு தீவு மாதிரி எனக்கு தெரிஞ்சது.
இந்த தீவில் வருவதற்கு நம்ம இடுப்பு அளவு அந்த கடல் நீரை கடந்து தான் நம்ம வரணும். ஆனால் இப்போ மணல் வழியாகவே இருக்கிறது. அதன் வழியாக நான் நடந்தே சென்றிருக்கிறேன். கடல் மட்டம் அதிகமாகும் போது இந்த இடம் தண்ணியால் மூடப்பட்டுவிடும். வரியாண்ணா இது ஒரு குட்டி தீவு. வெறும் பாறைகளால் ஆன ஒரு தீவு. இந்த தீவு எங்கு சுற்றி பார்த்தாலும் மணல் வெளி கிடையாது, வெறும் பாறையாகவே இருக்கும். இது ஒரு காதல் பார்க்குன்னு கூட சொல்லுவாங்க. முன்பு ஒரு காலத்தில் நான் இங்கு வரும்பொழுது எங்கு திரும்பி பார்த்தாலும் ஒவ்வொரு ஜோடிகளாக உட்கார்ந்துருப்பாங்க, காதல் ஜோடிகள். எனக்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டு நானே திரும்பி வந்துட்டேன். ஏன்னா தனியாக போய் ஜோடி ஜோடியாக உட்காந்துருப்பாங்க. அவங்கள போய் தனியாக நம்ம போய் சுற்றி சுற்றி பார்க்கும்போது அவங்களும் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நமக்கும் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் சற்று இந்த பாறை மீது ஏறி பார்த்தேன். ஒவ்வொரு கல்லுக்கு ஒவ்வொரு ஜோடி உட்கார்ந்துருந்தாங்க. சரி, நம்ம இன்னும் இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் திரும்பி கிளம்பிட்டேன். பயணிகளினுடைய பாதுகாப்பிற்காக கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கம்பி வேலிக்கு அந்த பக்கம் நம்ம பயணிகள் போகக்கூடாது, சுற்றுலா பயணிகள் போகக்கூடாது. ஆனால் அதையும் தாண்டி சில காதல் ஜோடிகள் அந்த கம்பி வேலி வழியாகவே ஊர்ந்து அந்த பக்கம் போய் அங்கே போய் தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் பல முறை பார்த்துருக்குறேன். மேலே ஏறி போகிறதுக்கு இது ஒரு மலை மாடு தான் தெரியும் நமக்கு. நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா ஒரு முறை வரலாங்க. ஜோடியாக வந்தீங்கன்னா எத்தனை முறை வேணாலும் இங்கே வரலாம். அந்த மாதிரி இருக்கும் இந்த பீச்சு. மிக அழகான ஒரு பீச்சு தான். இந்த பாறை தீவிற்கு வருவதற்கு கட்டணங்களும் ஏதும் இல்லை, அனுமதியும் எதுவும் வாங்க தேவையில்லை.
இந்த தீவில் இருக்கக்கூடிய உயரமான பாறை மீது ஏறி நின்று நம்ம இந்த பீச்சை மிக அழகாக சுற்றி பார்த்து ரசிக்க முடியும். இந்த பீச்சினுடைய முழு அழகையும் இந்த பாறை மீது ஏறி நின்று பார்த்தால் நமக்கு தெளிவாக பார்க்க இயலும். இந்த பீச்சை சுற்றியும் மிகப்பெரிய பிரபலமான 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல் தான் ரொம்ப அதிகமாக காணப்படும். இங்கு பிரபலமான ரிசோர்ட்டுகளும் இங்கு அதிகமாக காணப்படுகிறது. வெளிநாட்டவர்கள் 6 மாதம் 1 வருட காலம் வரைக்கும் இங்கு தங்கி செல்வது வழக்கமாக கொண்டுள்ளனர். கேரளாவின் ஆயுர்வேத சிகிச்சைக்கு உட்பட்ட மசாஜ் ரிசோர்ட்டுகளும் இங்கு மிகுதியாக காணப்படும். இந்த பீச்சை சுற்றியும் காணப்படுவது ரிசோர்ட்டுகளும் ஹோட்டல்களும் தான். இங்கு ஒரு நாள் கணக்கு, வாரக்கணக்கு, மாத கணக்கு, அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஆண்டு கூட நீங்கள் இங்கு தங்கி ஆயுர்வேத சிகிச்சை பெற்று செல்லக்கூடிய ஒரே ஒரு வசதியான ஒரு இடம் இந்த கோவளம் பீச். கேரளாவில் திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவளம் பீச்சு இந்த மசாஜ் சென்டருக்கும் ஆயுர்வேத சிகிச்சைக்கும் சிறப்பான ஒரு அம்சமாக அமைந்திருக்கிறது. மீண்டும் அற்புதமான ஒரு சுற்றுலா தலத்தை நீங்கள் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவகுமார். நன்றி, வணக்கம். കിട്ടൂല മേഘം കറക്റ്റ് ഒരു കപ്പൽ അങ്ങനെ കടയും കൊടുത്തിട്ട് കുറച്ചുകൂടി കട കൊടുക്കും.